உங்களை பார்த்து, ஏனென்றால் இந்த கடும் வெயில் அலைந்து காத்துக் கொண்டிருந்து செய்திகளை சேகரிக்கும் உங்களை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது. நான் சொல்வதற்கு முக்கியமான செய்திகள் ஏதுமில்லை. அது மட்டுமல்ல, நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும். அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம். அது இன்னும் ஒரு வழக்கமாக வியாழக்கிழமை ஊடக நண்பர்களை உங்களைத்தான் நான் தோட்டத்திலே சந்திப்பது வழக்கம். இதுவரைக்கும் ஒரு 35 வியாழக்கிழமை சந்தித்திருக்கு அயலாவரம் தோட்டத்திலே. நீங்க எங்க போனாலும் துரத்துறீங்க, எங்க போனாலும் துரத்துறீங்க. அதனால இன்னொரு செய்தி, இந்த வயசு அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வயசு கிடையாது. கலைஞர் 94 வயசு வரைக்கும், 95 தெரியல, அவரு வயது கிடையாது. சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சர் இருந்தார் கலைஞர். உலக அளவில் பார்க்கும்போது மகாவீர், அதாவது மலேசியாவுடைய பிரதமராக மகாவீர் 92 வயசு, 92 வயசுல the oldest elected head of government மகாவீர். அப்புறம் 2 வருஷம் இருந்தார். 94 வரைக்கும். அதனால வயசு நம்பர், அதனால உங்களுக்கு என்ன செய்தி, நல்ல செய்தி வரும், விரைவில் வரும். ஆனா இங்கிருந்து வருமா தோட்டத்துல இருந்து வருமானது தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அமித்ஷா தமிழ்நாட்டில் இருக்காரு. நீங்க 2024 அலையன்ஸ்ல இருந்தவரு, என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க மீது மரியாதைக்குரிய பாக்குற வேலூர்ல உங்களுக்கு சால்வ் எல்லாம் பூசி கட்டிப்பிடிச்சாரு. அந்த அளவுக்கு ஒரு நட்போட இருக்கீங்க. அமித்ஷாவுக்கு என்ன சொல்றீங்க? அமித்ஷாவுக்கு எல்லா தலைவர்களையும் நேசிப்பவர், பல பிரதமர்களோடு தொடர்பில் இருந்தவர். இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர். இப்பொழுது இருக்கிற பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அவர் நான் சந்தித்ததில்லை, ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முன்னுக்கு முதல் நம்பராக உலக அளவில் கொண்டு போகணுன்றது அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டர் சேர்ந்து செயல்படுகிறார்கள். அதனால அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நீங்க அவரை வாழ்த்துறீங்களா? நான் வாழ்த்துறேன், நீங்களும் வாழ்த்துறேன். சோர்வெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது. எப்பொழுதும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல செய்திகள் வரும், அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அது வரும், விரைவில் வரும். 2004 மத்திய அமைச்சரவையில பெரிய பங்கு வகிச்சீங்க. அதுக்கு பிறகு பெரிய அளவிலான ஒரு மத்திய அமைச்சரவைகள்ல பாமகவுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த 20 ஆண்டுகளாக இல்ல. அதுக்கு காரணம் நீங்க எல்லாம் சரியா ஓட்டு போடல. வயது ஒரு இண்டிகேஷன் சொல்றீங்க, மற்ற நாட்டு தலைவர்களுடைய வயது எல்லாம் நீங்க ஒரு சொல்றீங்க. இதன் மூலமாக யாருக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறீங்க. என்ன மெசேஜ் சார்? நீங்க ஏதோ ஆகிட்டே குசு குசுன்னு பேசி இந்த மாதிரி தெரிஞ்சது. 86 வயசு 87 வயசு வரப்போகுது ராமதாஸுக்கு எதுக்கு அவருக்கு இந்த வயசுல நீங்க யாருகிட்ட குசு குசுன்னு பேசுற மாதிரி ஒரு செய்தி. அதுக்காக தமிழ்நாட்டுல இப்போ கூட்டணி அரசியல் பேசப்பட்டு கூட்டணி ஆட்சி அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாமக நிலைப்பாடு இன்னும் எப்படி உறுதி தன்மையாக கூட்டணி கூட்டணி
யாரோடு எப்போது எப்படி ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல அது தெரிய வரும். தெரிய வரும்போது நீங்களும் இருப்பீர்கள். உங்களுடைய பல கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்ல மத்திய ஆளும் தலைமையா மாநிலத்தில் ஆளும் தலைமையிலயா கூட்டணி? மத்தியில் ஆட்சி அமைஞ்சாச்சு. இல்ல கூட்டணியில சொல்றேன். மாநிலத்தில் தான் இப்ப நடக்க போகுது. பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைந்தால் பாமக பங்கு கூட்டணி மாநில கட்சியோட இருக்குமா இல்ல தேசிய கட்சியோட இருக்குமா? அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒண்ணு இல்ல, ஒரு ஆலோசனை நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்கணும். உங்க ஆலோசனை கேட்டுக்கிறேன். ரகசியமா சார், இப்போ விஜய் வந்து புதிதா கட்சி துவங்கி இருக்கிறாரு. இப்போ தேர்தலை சந்திக்க போறாரு. வன்னியர்கள் வாக்குகளும் கணிசமா விஜய் பக்கம் போறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது, பல்வேறு புள்ளி விவரங்கள். உங்களுடைய கருத்து என்னன்னு? கட்சி யார் வேணாலும் தொடங்கலாம். இப்ப அவர் தொடங்கியிருக்காரு. அதற்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை சொல்றோம். அப்பொழுது சொன்னோம், இப்பொழுது சொல்றோம், நல்வாழ்த்துக்களை சொல்றோம். அவரு எந்த கூட்டணிக்கு போவாரு, அதை எப்படி நடுறது எனக்கு ஜோசியம் தெரியாது. ஜோசியம் ஒரு படிப்பு இருக்குதுன்னு தெரியாது. இருந்ததுனால நான் அப்போ படிச்சுட்டு இருப்பேன் டாக்டருக்கு பதிலா. 2006ல 18 எம்எல்ஏக்களோட ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருந்தது. கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டுல யார் ஆட்சி அமைச்சர் அவங்களோட சப்போர்ட்டா தான் ஆட்சி அமைக்க முடியும் ஒரு சூழல் இருக்கு. அதற்கு பிறகு கட்சியுடைய டிகிரீசிங் லெவல்ல இருக்கு, வரிசையில் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதை எப்படி நீங்க மீண்டும் கொண்டு வர போறீங்க? இறங்கி வர்றதை ஏத்தணும், பலமாகணும் அப்படின்றது கட்சி தொண்டர்கள் எல்லாருடைய மூத்தவர்கள் எல்லாருடைய விருப்பம். அது அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. பலமாகும். குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து இப்ப சந்திச்சிட்டு இருக்காங்க. குடும்ப உறுப்பினர் பல்வேறு டாக்டர் கிட்ட போகணும். அப்புறம் இன்னைக்கு வேற ஒரு டாக்டர் சண்டை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் பார்க்க முடியாது. இன்னொருத்தர பார்க்கணும். டாக்டர் செங்கட்டுவேல் அவர் பார்க்கணும். உங்களுடைய நீண்ட கால நண்பர் குருமூர்த்தி அவர்கள் சென்னை வந்திருக்கீங்க. சென்னையில போய் சந்திச்சீங்களா? ஏதாவது சொன்னாரு? ஏதாவது பேசுறீங்களா? சந்திச்சோம். தைலாபுரத்துக்கு வந்தாரு, அங்கேயும் சந்திச்சோம். இங்கேயும் வந்தாரு, இங்கேயும் சந்திச்சோம். முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்து தைலாபுரத்துல இருக்காரு. அப்ப என்ன பேசுனீங்க சார்? சார், இப்ப அது உடன்பாடு ஏற்பட்டதா சார்? உங்களுக்குள்ள ஒரு மோதல், கருத்து மோதல் இருக்குன்னு சொல்லப்படுது. அது இல்ல, மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. பெரிய